ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். அம்மாவின் வழியில் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன், MA PhD, மேலாண்மை இயக்குனர், திரிபுவனம், தஞ்சாவூர் மாவட்டம். அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளுக்கு வணக்கம். அருள் திரு அடிகளார் அம்மா சொல்வதை மட்டும் வாழ்வில் பின்பற்றி வந்தால் நம் வாழ்வு அமைதியாக நன்முறையில் அமையும் என்பதை வலியுறுத்துவதே நோக்கமாகும். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவின் இயக்கத்தில் தொண்டு செய்து வருகிறேன். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள் என அம்மா வழிநடத்தி வந்ததால் தான் இன்று சிறப்பான வாழ்வு அமைந்துள்ளது. ஆரம்ப காலகட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது பேராசிரியர் சி. ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னவை இவை. நானும் எனது மனைவியும் மேல்மருவத்தூர் சென்றோம். ஓர் அறையில் தங்கினோம். என் மனைவிக்கு சிறிது உடல் நலம் இல்லை. சிறிது தூக்க கலக்கத்தில் அம்மா என்னை கூப்பிடுகிறார்கள். நான் போகிறேன் என பிதற்றினாள். கொஞ்ச நேரத்தில் அவள் இறந்துவிட்டாள். அறநிலையத்திலிருந்து சக்திகள் கூடி மேல்மருவத்தூரிலேயே என் மனைவியை அடக்கம் செய்தார்கள். அம்மாவிடம் அது குறித்து கேட்டேன். இது சித்தர் பூமி. உன் மனைவியை நான் என் திருவடிகளில் ஏற்றுக்கொண்டேன், கவலைப்படாதே என்று கூறினார்கள். எவ்வித சலனமுமின்றி பழனிக்கு திரும்பினேன் என்று எனது பேராசிரியர் கூறினார். தீவிர கம்யூனிஸ்ட் ஆகிய அவர் மேல்மருவத்தூர் அம்மாவை மட்டும் நம்பியது எப்படி என கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், மேல்மருவத்தூர் அம்மா அருள்வாக்கு சொல்கிறார்கள். அது குறி சொல்வது அல்ல. தெய்வமே அடிகளார் வடிவத்தில் மானிட தெய்வமாக வந்துள்ளது. பகுத்தறிவு பாசறையிலிருந்து வந்த எனக்கு எந்த ஆன்மீக விஷயத்திலும் நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் மேல்மருவத்தூர் அம்மாவிடம் மட்டும் ஆழ்ந்த நம்பிக்கை வந்துவிட்டது. அது ஏன் என்று தெரியவில்லை என்றார். பழனியில் ஒரு மன்றத்தை தொடங்க வேண்டும் என விரும்பினார். இயல்பிலேயே சக்தி வழிபாட்டில் இருந்த என்னை மேல்மருவத்தூர் அம்மாவிடம் ஆற்றுப்படுத்தியவர் பேராசிரியர் சி. ராமச்சந்திரனார் ஆவார். ஒரு நாள் இரவு சக்தி வழிபாடு செய்து கொண்டிருந்தேன். அறைக்குள் அருள் திரு அடிகளார் அவர்கள் வேப்பிலை கொத்துடன் அருள் நிலையில் வந்தார்கள். மெய் மறந்து அமர்ந்திருந்தேன். எனக்கு முன்னால் வந்தார்கள். எனது தலையில் கையை வைத்தார்கள். மகனே, பழனி மற்றும் இப்பகுதியை சுற்றிலும் மன்றங்களை அமைத்து தொண்டு செய்து வா. நான் துணை இருப்பேன். உனக்கு அருளையும் சக்தியையும் தருவேன் என்றாள். அம்மாவின் உருவம் மறைந்துவிட்டது. எனக்கு உடம்பெல்லாம் வியர்த்தது. மறுநாள் காலையில் வீட்டில் நேற்றைய நடப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நகைக்கடை உரிமையாளர் ஜெயராம் குப்தா, டாக்டர் வித்யாசாகர், திரு கோதைமங்கலம் மாணிக்கம், பேராசிரியர் சி. ராமச்சந்திரன் ஆகியோர் எனது வீட்டிற்கு வந்தனர். பழனியில் ஒரு மன்றம் தொடங்க வேண்டும், எந்த இடத்தில் தொடங்கலாம் என கேட்டனர். நான் கூறினேன், ரயில்வே காலனியில் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் இருக்கிறது, அங்கு தொடங்கலாம். இதை கேட்ட அனைவரும் அந்த இடத்தை பார்க்கலாம் என கூற அங்கு சென்றோம். பூசாரி இல்லை, சூடத்தட்டு மாத்திரம் இருந்தது. அதில் விபூதியும் இருந்தது. நானே தீபாராதனை காட்டிவிட்டு ஒவ்வொருவருக்கும் விபூதி பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தேன். திரு ஜெயராம் குப்தா அவர்களிடம் கை நீட்டி விபூதி பிரசாதம் கொடுக்கும் பொழுது அந்த விபூதியிலிருந்து ஒரு வெள்ளை சிங்கம் வந்து விழுந்தது. உடனே நான் அம்மா அருள் திரு அடிகளாரிடம் வேண்டினேன். அம்மா, என் மூலம் இந்த சித்தாடலை செய்யாதே. சித்தாடலுக்காக ஆசைப்படுபவன் நான் அல்ல. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் அம்மா என கண்ணீர் மல்க வேண்டினேன். வெள்ளி சிங்கத்தை கண்ட அனைவரும் மகிழ்ந்து பரவசமாயினர். அம்மாவின் அற்புதத்தை எண்ணி வியந்தனர். அந்த இடம் மிகச் சிறியதாக இருந்ததால் மன்றத்திற்கு ஏற்றதாக அமையவில்லை. எனவே டாக்டர் என். வித்யாசாகர் கூறியபடி பழனி அடிவாரம் ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலய வளாகத்தில் மன்றம் தொடங்கப்பட்டது. ஆரம்ப கால வழிபாட்டில் டாக்டர் வித்யாசாகர், கோதைமங்கலம் மாணிக்கம், நான் ஆகிய மூவரும் பிற்பகல் 3 மணிக்கே மன்றத்திற்கு வந்து அங்குள்ள குழாயில் குளித்துவிட்டு ஈர உடைகளை பிழிந்து கட்டிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தொடாமல் அமர்ந்து அம்மா சொல்லிய முறைப்படி மந்திரங்களை படிப்போம். எங்கள் கவனம் முழுவதும் மந்திரத்திலேயே இருக்கும். பௌர்ணமி நாளில் எனது மனைவி, குழந்தைகள், நான் ஆகியோர் பௌர்ணமி அன்னதானத்திற்குரிய பணிகளை செய்வோம்.
நான் தான் சமையல்காரன். கல்லூரியில் 1 மணி நேரம் அனுமதி பெற்றுவிட்டு 3 மணிக்கே மன்றத்திற்கு வந்து பெரிய அண்டாவை வைத்து 20 கிலோ புளியோதரை சாதம் செய்து தருவேன். சில மாதங்களில் தக்காளி சாதம் போன்ற சித்ரா அன்னங்களை செய்து தருவேன். ஒரு முறை அன்னதானத்தில் பிச்சைக்கார தோற்றமுடைய ஒருவர் அழுக்கு உடை அணிந்து சாப்பாடு வாங்கினார். நேரே என்னிடம் வந்தார். நான் மேல்மருவத்தூரிலிருந்து வரேன். சாப்பாடு நல்லா இருக்கு. நீ தொடர்ந்து தொண்டு செய்து வா, அம்மா துணையிருப்பா என்று கூறினார். நான் மெய் சிலிர்த்து போனேன். வந்தது அம்மாவன்றி வேறு யார்? பழனி மன்றத்தை தாய் மன்றமாக வைத்து சுற்றுவட்டார கிராமங்களில் ஏறத்தாழ 18 மன்றங்களை உருவாக்குவதில் எனது துணைவியாரும் நானும் காரணமாக இருந்திருக்கிறோம். அம்மா அந்தந்த பகுதிகளில் மன்றங்களை உருவாக்கினாள். அதற்கு கருவியாக நாங்கள் இருந்தோம். ஒரு முறை அம்மா கூறினாள், மகனே, சமுதாய தொண்டு செய், இதுவே இயக்கத்தின் முதுகெலும்பு. தொடர்ந்து தொண்டு செய். இதனை கேட்ட நாள் முதல் பழனி பகுதியில் பல சமுதாய தொண்டுகளுக்கான திட்டங்களை நிறைவேற்றினேன். கால்நடை மருத்துவத்துறையினருடன் இணைந்து இலவச கால்நடை சிகிச்சை முகாம்கள், முதியோர் இல்லங்களில் கழிவறை சுத்தம் செய்தல், அனாதை இல்லங்களில் கழிவறை சுத்தம் செய்தல் மற்றும் அன்னதானம், ஆடை தானம், தூய்மை பணிகள் மற்றும் சித்த மருத்துவர்களுடன் இணைந்து பல்வேறு இடங்களில் சித்த மருத்துவ மாநாடுகள், காவல்துறையுடன் இணைந்து திருட்டும் திருடர்களிடமிருந்து பாதுகாத்து கொள்ளும் முறையும் போன்ற சமுதாய நிகழ்ச்சிகள், இயற்கை நல வாழ்வு சங்கத்துடன் இணைந்து இயற்கை உணவு தொடர்பான கருத்தரங்குகள், பழனி தைப்பூச விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல், உணவு பொட்டலங்கள் வழங்குதல், பழனிமலை கோயிலில் தூய்மை பணி மற்றும் வரிசையை ஒழுங்குபடுத்துதல், மருத்துவமனைகளில் துப்புரவு பணி மற்றும் நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறுதல், பழனி கல்லூரியுடன் இணைந்து விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கருத்தரங்குகள் என இன்ன பிற சமுதாய தொண்டுகளையும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வந்தேன். இதனால் சில லட்ச ரூபாய் எனக்கு செலவானது. என்னை பார்த்து சிலர் ஏளனம் செய்தார்கள். 2 பொம்பளை பிள்ளையை வைத்துக்கொண்டு இவன் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறான், தெருவுக்கு வந்து பிச்சைதான் எடுக்கப் போகிறான் என என் காது படவே பேசினார்கள். உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட என்னை எள்ளி நகையாடினார்கள். அம்மா சொன்னாள், மகனே, நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. பழனியில் எனக்கு 3 வீடுகள் இருந்தன. ஒரு வீட்டை அம்மா விற்கச் சொன்னார்கள். உடனே விற்றேன். 2வதாக மற்றொரு வீட்டையும் விற்கச் சொன்னார்கள். விற்றேன். 3வதாக நான் குடியிருந்த வீட்டை 15 நாட்களுக்குள் விற்றுவிடு என்றார்கள். குழந்தைகளை வைத்துக்கொண்டு குடியிருக்கும் வீட்டை அம்மா விற்கச் சொல்கிறாளே என நினைத்தேன். மீண்டும் அம்மாவிடம் கேட்டேன், மகனே, ஆபத்து, 15 நாட்களுக்குள் வீட்டை விற்றுவிடு, நான் இருக்கிறேன் என்றாள். உடனடியாக 10 நாட்களுக்குள் வீட்டை விலை பேசி விற்றேன். முதல் நாள் வீட்டு பதிவு முடிந்தது. அடுத்த நாள் அந்த வீட்டை வாங்கியவர் இறந்துவிட்டார். அம்மா சொன்னதின் பொருள் அப்பொழுதுதான் விளங்கியது. எங்கள் குடும்பத்தாரை இருமுடி அணிந்து தொடர்ந்து மருவத்தூர் வந்து செல்லுங்கள் என அம்மா உத்தரவிட்டிருந்தாள். நான் எல்லோருக்கும் இருமுடி கட்டி மருவத்தூருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேனே தவிர பல ஆண்டுகளாக நான் இருமுடி ஏந்தி மருவத்தூர் சென்றதில்லை. மன்றத்தில் இருமுடி தொண்டு மட்டும் செய்து வந்தேன். ஒரு முறை ஓணம்பாக்கம் சுப்பராய முதலியார், அம்மா உன்னை மருவத்தூர் வரச் சொன்னார்கள், உடனே புறப்பட்டு வா என கடிதம் எழுதியிருந்தார்கள். பல ஆண்டுகளாக மருவத்தூர் மண்ணை மிதிக்காத நான் திண்டுக்கல் மாவட்ட வேள்விக்குழு தலைவர் சக்தி டி தினகரனுடன் மருவத்தூர் சென்று அம்மா இருந்த அறைக்குள் நுழைந்தேன். வா என்றாள் அம்மா. கை நீட்டு என்றாள். கையை நீட்டினேன். எனது உள்ளங்கையில் மேலிருந்து கீழாக ஒரு கோடு கிழித்து கொண்டே வந்தாள். கோடு முழுவதும் குங்குமமாக நிறைந்தது. உனக்கு 18 இருமுடி முடிந்துவிட்டது, 19வது இருமுடி போட்டு வா என்று அம்மா கூறினாள். கண்ணில் ஆனந்த கண்ணீர் மல்க அன்னையின் பெருங்கருணையை எண்ணி வெளியே வந்தேன். இனம் புரியா இன்பம் மனதில். ஒரு இருமுடி கூட ஏந்தி மருவத்தூர் வராத என்னை 18 இருமுடி முடிந்துவிட்டது, 19வது இருமுடியை ஏந்தி வா என அம்மா கூறியது அவளது எளிவந்த கருணையினால் அன்றோ? அதே போல் எனது 2வது மகள்
மன்றத்தில் இருமுடி சக்தி மாலை அணிந்தாள். ஆரம்ப காலகட்டத்தில் இருமுடிக்கு விரதம் இருந்து மாலை அணிந்தாள். மாலை அணிந்த அரை மணி நேரத்தில் பருவமடைந்து விட்டாள். எல்லோரும் தீட்டு சமயத்தில் மருவத்தூர் போகக்கூடாது, மாலையை கழற்றுங்கள் என கூறினார்கள். முதலில் என் மகள் மாலை அணிந்திருக்கிறாள், வீட்டு விலக்கான பெண்களும் சித்தர் பீடத்திற்கு வரலாம் என அம்மா கூறியிருக்கிறார்கள். எனவே என் மகளை மருவத்தூர் அழைத்துச் செல்கிறேன் என நான் கூறினேன். பேருந்தில் ஒரு இருக்கையை ஒதுக்கி கொடுத்து மருவத்தூர் சென்று அம்மாவிற்கு இருமுடி செலுத்திவிட்டு என் மகள் திரும்பினாள். பெண் சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை எங்கள் குடும்பத்தில் நிகழ்த்தினாள் அம்மா. எனது துணைவியார் மாவட்ட வேள்விக்குழு செயலாளராகவும் நான் மாவட்ட துணைத் தலைவராகவும் அமைப்பாளராகவும் பொறுப்பு வகித்து வந்துள்ளோம். எனது துணைவியார் 250க்கும் மேற்பட்ட குடும்ப நல வேள்விகள், சவ அடக்க வேள்விகள், பூப்புனித நீராட்டு விழா, காதணி விழா, வளைகாப்பு வேள்வி, மணிவிழா வேள்வி போன்ற பல்வேறு வேள்விகளை செய்துள்ளார்கள். இந்த வேள்வி தொண்டு உண்மையாகவே அம்மாவின் தொண்டு. இந்த வேள்விகள் செய்ததின் பயனாக ஏற்பட்ட அனுபவங்கள் ஏராளம். பய பக்தியுடன் செய்யும் வேள்வி தொண்டுக்கு பலனுண்டு. மகனே, உண்மையான பக்தியுடன் வேள்வி தொண்டு செய்து வருகிறீர்கள். உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பது என் பொறுப்பு. வேள்வியின் பயன் உங்களை காக்கும். வேள்வியின் பயனாக உங்களுக்கு சித்தர்களின் தரிசனம் கிட்டும் என்று அம்மா கூறினாள். அதுபோன்றே கடந்த 25 ஆண்டுகளில் ராமசாமி சித்தர் ஒட்டன்சத்திரம், 19வது சித்தர் தங்கவேலு சுவாமிகள், புரவிப்பாளையம் கோடி சுவாமிகள், கன்னியாகுமரி மாயா அம்மா, மானூர் சுவாமிகள், பழனி சாக்கடை சித்தர், கன்னிவாடி மௌன சுவாமிகள், கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் போன்ற சித்தர்களின் தொடர்பும் பல சித்தர்களின் அதிஷ்டானங்களை தரிசிக்கும் பாக்கியமும் கிடைத்தது. என்னுடைய மகள்கள் திருமண வயதை அடைந்து விட்டார்கள். அதை பற்றி யோசிக்காமல் அம்மா பார்த்து கொள்வாள் என இருந்துவிட்டேன். ஒரு நாள் என் பெரிய மகளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டனர். பெண்ணை பார்த்தனர். எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. உடனே திருமணம் வைத்து கொள்ளலாம், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டனர். மேல்மருவத்தூர் அம்மாவிடம் கேட்டுவிட்டு 4-5 நாட்களில் பதில் கூறுகிறோம் என சொல்லி மாப்பிள்ளை வீட்டாரை அனுப்பி வைத்தோம். எந்த ஏற்பாடும் செய்யாமல் திடீரென்று திருமணம் என்று சொன்னால் எப்படி செய்வது என எனக்கு புரியவில்லை. எனது துணைவியாரும் நானும் நேரே அம்மாவிடம் பாத பூசைக்கு சென்றோம். பாத பூசை அறைக்குள் ஒரு காலை எடுத்து வைத்தேன். உடனே அம்மா வாய் திறந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். நான் தான் மாப்பிள்ளையை அனுப்பி வைத்தேனே, உடனடியாக முடிச்சிடு, தாமதம் செய்யாதே. நான் அம்மா என்றேன். திருமணத்திற்கு வேண்டிய பொருள் வசதி எல்லாம் கிடைக்கும், நான் பார்த்து கொள்கிறேன், கவலைப்படாதே என்றாள் அம்மா. நான் தயங்கி நின்றேன். என்ன என கேட்டால் அம்மா. அம்மா, முறைப்படி திருமணம் நடக்கணும்மா என்று வேண்டினேன். அப்படியே நடக்கும் போ என்றாள். மகிழ்வுடன் எனது துணைவியாரும் நானும் ஊர் திரும்பினோம். மாப்பிள்ளை வீட்டாருக்கு சித்தர் பீட முறைப்படி திருமணம் நடத்த அம்மா அருள்பாலித்திருக்கிறார்கள் என கூறினேன். அவர்கள் மகிழ்ந்தனர். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்றனர். என்ன என்று மாப்பிள்ளை வீட்டாரிடம் கேட்டேன். பெண்ணுக்கு பட்டு முகூர்த்த புடவை எடுக்கும் போது அதை சிவப்பு கலரில் எடுக்க நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றனர். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக போய்விட்டது. நாமே சிவப்பு தான் கட்டுகிறோம், மாப்பிள்ளை வீட்டார் சிவப்பு நிறத்தில் முகூர்த்த புடவை எடுக்க போகிறார்கள் என அறிந்து எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. திருமணத்திற்கு ஓணம்பாக்கம் சுப்புராய முதலியார், சக்தி இளங்கோ ஆகியோர் வந்திருந்து அம்மா முறைப்படி சிறப்பாக நடத்தினர். இதே போன்று 2 வருடங்களுக்கு பிறகு எனது 2வது மகளை பெண் பார்க்க சென்னையிலிருந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்தனர். பெண்ணை பார்த்துவிட்டு மிகவும் பிடித்திருக்கிறது, உடனே திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்றனர். மாப்பிள்ளை ஜாதகத்தை கொடுங்கள், நாங்கள் மேல்மருவத்தூர் அம்மாவிடம் சென்று கேட்டுவிட்டு பதில் சொல்கிறோம் என்று சொல்லி அனுப்பினேன். எனது துணைவியாரும் நானும் மேல்மருவத்தூர் சென்றோம். எனது மகள் ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் கையில் வைத்திருந்தேன். பாத பூஜை அறைக்குள் காலடி எடுத்து வைத்தவுடனேயே அம்மா தனது திருவடிகளை காட்டி அதற்கு கீழே ஜாதகங்களை வைக்க சொன்னார்கள்.
காலை லேசாக மேலே தூக்கி கொண்டார்கள். ஜாதகத்தை பாதத்திற்கு கீழே வைத்து அதற்கு மேல் தாம்பாலத்தை வைத்து பாத பூஜை செய்தோம். நான் தான் இந்த மாப்பிள்ளை வீட்டாரை அனுப்பினேன். நல்ல சம்பந்தம், உடனே முடித்துவிடு. எந்த சிக்கலும் இல்லாமல் பொருளாதார வசதியும் ஏற்படும். கவலைப்படாதே என்று கூறினாள். அம்மா, சித்தர் பீட முறைப்படி திருமணம் நடைபெற வேண்டும் என நான் கேட்டேன். அப்படியே நடக்கும் என்றால் அம்மா. பாத பூசையை முடித்துவிட்டு வந்தோம். மாப்பிள்ளை வீட்டாருக்கு அம்மா உத்தரவு கொடுத்த விவரத்தை கூறினேன். எங்கள் மகன் மேல்மருவத்தூரில் பொறியியல் கல்லூரியில் தான் BE முடித்தான். இவனது வகுப்பில் அருள் திரு அடிகளார் அவர்களின் மூத்த மகன் சக்தி அன்பழகன் அவர்களும் பயின்றார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த விவரம் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்தது. எனது இரண்டாவது மகளுக்கு அம்மா முறைப்படி திருமணத்தை சக்தி ஓணம்பாக்கம் சுப்பராய முதலியார், சக்தி சித்தாமூர் இளங்கோவன் ஆகியோர் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். இதில் முக்கிய விஷயம் யாதெனில், எங்களது 2 மகள்களுக்கும் முதலாக பார்த்த வரனே அமைந்தது சிறப்பாகும். அம்மா முதல் வரனையே திருமணம் செய்ய அருளாசி வழங்கியது அவளின் கருணையாகும். பலமுறை சீடனாகிய அடியனுக்கு காட்சி கொடுத்துள்ளார்கள். ஒரு முறை பழனியில் காடுகள் நிறைந்த அணைக்கட்டு பகுதியில் மழை வேண்டி வேள்வி ஏற்பாடு செய்திருந்தோம். பிற்பகலிலிருந்து வேள்வி குழுவினர் வேள்வி ஏற்பாடுகளை செய்து வந்தனர். மாலை 6:30 மணி அளவில் கலச ஸ்தாபனம் எல்லாம் முடிந்துவிட்டது. காலையில் வேள்வி ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேள்வி குழுவினரை அணைக்கட்டு பகுதியிலேயே விட்டுவிட்டு எனது துணைவியாரும் நானும் சில பொருட்களை எடுத்து வருவதற்காக 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். வீட்டிற்கு வந்த உடனேயே மழை கொட்டென கொட்டியது. வேள்வி பணிகள் தடைபடுமே என நாங்கள் பயந்தோம். வேள்வி குழுவினர் தனியாக மழையில் நனைவார்களே என வருந்தினோம். உடனே ஒரு ஆட்டோவில் இரவு 11 மணியளவில் அணைக்கட்டு வேள்வி பகுதிக்கு சென்றோம். அணைக்கட்டை நெருங்க சுத்தமாக மழையே இல்லாமல் இருந்தது. பழனியில் பெய்த மழை அணைக்கட்டு பகுதியில் பெய்யவில்லை. இருப்பினும் வேள்வி குழுவினரை சந்தித்துவிட்டு திரும்புவோம் என நினைத்தோம். அனைவரும் தூங்கிவிட்டனர். அங்கு நாங்கள் கண்ட காட்சி எங்களை மெய் சிலிர்க்க வைத்தது. ஒவ்வொரு கலசத்திற்கும் ஒரு சித்தர் அமர்ந்திருந்தனர். 18 கலசத்திலும் 17 சித்தர்கள் அமர்ந்திருந்தனர். அம்மா படத்திற்கு முன் அருள் திரு அடிகளார் வேப்பிலை கொத்துடன் அருள் நிலையில் நின்றிருந்தார். என்ன செய்வது என அறியாத நாங்கள் தரையில் வீழ்ந்து வணங்கினோம். நாம் வேள்வி சாலைக்கு அருகில் சென்றால் அனைத்தும் மறைந்துவிடும் என நினைத்து ஆட்டோவில் ஏறி வீடு திரும்பினோம். குருநாதர் எங்களுக்கு அவருடைய காட்சியை மட்டுமல்லாமல் 18 சித்தர்களின் காட்சியையும் காண்பித்து எங்களுக்கு அருள் பாலித்தார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக அம்மா சொல்லியபடி சமுதாய தொண்டு, அன்னதானம், வேள்வி பூசைகள் என செய்து வந்த எங்களுக்கு வாழ்வின் வழிகாட்டியாக அம்மா இருந்திருக்கிறார்கள். அம்மா முறைப்படிதான் எங்கள் வாழ்வு அமைந்தது. அவள் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள் நாங்கள். நம்பிக்கை வையுங்கள், அந்த நம்பிக்கையில் நிலைத்து நில்லுங்கள் என்பார் நபிகள் நாயகம் அவர்கள். அம்மா மீது நம்பிக்கை வைப்பது மட்டும் போதாது, அதில் நிலைத்து நிற்க வேண்டும். முழு சரணாகதி அடைய வேண்டும். இன்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மாதம் ரூபாய் 33,000 பென்ஷன். நானும் எனது துணைவியாரும் மட்டுமே. குடியிருக்க விசாலமான பெரிய வீடு. 2 பெண்களுக்கும் நல்ல இடத்தில் திருமணம். கடன் தொல்லைகள் இல்லை. மன்றங்கள் நாடினால் அன்னதான தொண்டு, ஆன்மீக நெறியில் வாழ்வு. இதன் மூலம் நான் சக்திகளுக்கு சொல்ல விரும்பும் கருத்து யாதெனில், அம்மாவுக்கு செய்யும் தொண்டு வீண் போகாது. காரண காரியங்களை ஆராயாதே. அம்மா காப்பாற்றுவாள் என உறுதியாக நம்பு. மூல மந்திரத்தை உறுதியாக பற்றிக்கொள், ஓய்வு பெறுவாய். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.